attention of passengers. Train number 16765 Metupalayam Thuthukudi Express will leave from platform number 1 at the scheduled departure time of 19:35. ஹாய் காய்ஸ், சொல்ல எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நான் எங்கே இருக்கேன்னு கேட்டிங்கன்னா மேட்டுப்பாளையம் ரயில்வே ஸ்டேஷனில் தான் இருக்கேன். இன்றைக்கி வந்து டேட் வந்து பார்த்தீங்கன்னா 19 ஜூலை 2024. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் FDFS அதாவது பஸ்ஸு ட்ராவல் பண்ணியிருப்போம். ஃபஸ்ட் டே ஃபஸ்ட்டு சர்வீஸ் பஸ்ஸு ட்ராவல் பண்ணியிருக்கோம். ட்ரெயினில் இது வரைக்கும் ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு சர்வீஸ் பண்ணதே கிடையாது FDFS. அதுக்காக தான் நம்ம இன்றைக்கி மேட்டுப்பாளையம் வந்திருக்கோம். இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா மினிஸ்டர் எல் முருகன் சார் வந்து இந்த ட்ரெயின் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. புதிய ட்ரெயின் நம்ம மேட்டுப்பாளையத்துலேருந்து தூத்துக்குடி வாரம் இருமுறைங்க. வெள்ளிக்கிழமை சண்டே, வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இருநாள் மேட்டுப்பாளையத்துலேருந்தும் நமக்கு தூத்துக்குடி வரைக்கும் போகுது. தூத்துக்குடியிலேருந்து பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை ப்ளஸ் சனிக்கிழமை அங்கேருந்து இங்கே வர மாதிரி வச்சுருக்காங்க. கைஸ், வாழ்க்கையில் ஒரு முறையாவது இந்த ஸ்டீம் இன்ஜின் ட்ரெயினை ட்ரை பண்ணி பாருங்கள். தமிழ்நாட்டில் நம்ம ஊட்டி, அதாவது மேட்டுப்பாளையத்துலேருந்து ஊட்டி வரைக்குமே இந்த ட்ரெயின் ஆப்ரேட் ஆகுது. எல்லாரும் வாழ்க்கையில் ஒரு முறையாக ட்ரை பண்ணி பார்க்கணும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். மக்களே, நம்மளோட ஸ்பெஷல் ட்ரெயின் நிற்கிறான் பாருங்கள். சிங்கக்குட்டி ஐசேஃப் கோச் தான் கொடுத்துருக்காங்க. LHP கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தேன், பட் ஐசேஃப் தான் கொடுத்துருக்காங்க. செம்ம பாருங்கள். ஃபுல்லாக, அதாவது கோச் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டெக்கரேஷன் தான் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம். பாருங்கள், கார்டோட ஏரியாவுக்கு வாழை மரம்லாம் கட்டி ரொம்பவே சூப்பராக வச்சுருக்காங்க. ஸோ 2-3 கோச் வந்து பெயிண்ட் அடித்து பளபளன்னு இருக்குது. அது மாதிரி எல்லா கோச்சும் வந்து நல்லா இருந்திருக்கும். சூப்பராக இருக்குது. அன்ரிசர்வ் கோச் வந்து பார்த்திங்கன்னா 4 கொடுத்துருக்காங்க. கைஸ், ஸ்டிக்கரிங் பாருங்கள், நல்லா இருக்குது பாருங்கள். இனாகுரேஷன் ஆஃப் ட்ரெயின் நம்பர் 16765 16766. அதாவது இங்கே மேட்டுப்பாளையத்துலேருந்து போகிற வண்டி நம்பர் வந்து 16765. தூத்துக்குடியிலேருந்து வர வண்டி 16766. மேட்டுப்பாளையம் தூத்துக்குடி மேட்டுப்பாளையம். கைஸ், இதுதான் நம்ம இன்றைக்கி போகக்கூடிய மேட்டுப்பாளையம் தூத்துக்குடி போகிற வண்டி. ஸோ நமக்கு வேப் 4 தான் கொடுத்துருக்காங்க. அரக்கோணம் லோக்கோ ஷெட்டோட வேப் 4 தான் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே அழகாக இருக்குங்க. மாலை ஸ்டிக்கரிங்லாம் பண்ணி, அதோட இங்கே அந்த நம்பரில் கூட ஸ்டிக்கரிங்லாம் இருந்தாங்க. நல்லா சூப்பராக இருந்துச்சு. காலையில் வந்தால் நல்லா பார்த்துருக்கலாம். இந்த இடத்துல பாருங்களேன். ஸோ நம்பர் இருக்குல்ல, அந்த நம்பர்லாம் அழகாக பூலாம் ஒட்டி சூப்பராக இருந்துச்சு. இப்போ அந்த 6ஆம் நம்பரில் ஒட்டிருந்தாலும் கீழே விழுந்துச்சு. எல்லாம் செலக்ட் மாதிரி தான் ஒட்டிருந்தாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு மக்களே. மணி பார்த்தீங்கன்னா 5:45 ஆகுது. நமக்கு 7:30க்கு தான் ட்ரெயின். சாலிடாக ஒரு 1.5 மணி நேரத்துக்கு மேலே டைம் இருக்குது, 2 மணி நேரத்துக்கிட்ட. ஸோ வந்து இன்றைக்கி ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஒரு புது ட்ரெயின் FDFS ட்ராவல் பண்ணுறதுலாம் இதான் எனக்கு ஃபஸ்ட் டைம். ரொம்பவே பார்க்க அவ்வளோ இதாக இருக்குது. ஏன்னா ஃபுல் ட்ரெயினுமே பார்த்தீங்கன்னா டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அதெல்லாம். கைஸ், இன்றைக்கி 19/7/2024 இன்றைக்கி தாங்க இனாகரலோட ஃபஸ்ட்டு ரன்னு. அஃபிஷியல் ரன் இன்றைக்கி தான் கொடுத்துருக்காங்க மேட்டுப்பாளையத்துலேருந்து தூத்துக்குடி வரைக்கும். கைஸ், நம்ம லோக்கோக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா SLRD ஒரு கோச் கொடுத்துருக்காங்க. அடுத்த 2 வந்து பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் தான் ஸ்லீப்பர் கோச் ஆரம்பிக்குது. கைஸ், மேலே பார்த்தீங்களா வந்து இந்த பனிமூட்டை உங்களுக்கு தெரியுதா? அப்படியே இந்த மவுண்டைன், நீலகிரி மவுண்டைன் அப்படியே மறைச்சிருக்கு. ஃபுல்லாக மழை பெஞ்சிட்ருக்கு. கைஸ்,
டைம் பார்த்தீங்கன்னா 7 மணி ஆயிடுச்சு. டோர்ஸ் எல்லாமே ஓப்பன் பண்ணிட்டாங்க, லைட்லாம் போட்டாங்க. ஸோ வந்து டெக்கரேஷன் நல்லாவே இருக்குது பாருங்கள். ஸோ நமக்கு லாஸ்ட்டில் இருந்து 2 அண்டர்சோர் கொடுத்துருக்காங்களே, அது நல்லா பெயிண்ட் அடித்து புதுசு மாதிரியே இருக்குது. அந்த அண்டர்சோரில் எப்படி இருக்குன்னு போய் பார்ப்போம் வாங்க. உள்ளே போகிறப்பே பார்த்தீங்கன்னா நல்ல அந்த பெயிண்டோட நறுமணம் நல்லாவே தெரியுது பாருங்கள். ஃப்ரீயாக இருக்குது, யாருமே இன்னும் வரல. இந்த அண்டர்சோரில் ஒரு கட்டை மாதிரி கொடுத்துருக்காங்க. இன்னொரு அண்டர்சோர் போய் பார்த்தா அதில் கம்பி மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஃப்ரீயாக இருக்குது மக்களே. ஏன்னா இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு சர்வீஸ், ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு சர்வீஸ் இல்லையா? ஸோ அதனால் கோயம்புத்தூரில் தான் மக்கள் அதிகமாக மக்கள் ஏறுவாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே அந்தளவுக்கு யாரும் பெருசாக ஏறல. ஏன்னா ட்ரெயின் இருக்குன்னு ஒரு 1/2 hour இருக்குது. நமக்கே வந்து நம்ம கோச்சிலே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கூட இப்போ கூட பார்த்தா கரண்ட் அவைலபிலிட்டி கூட டிக்கெட் கூட இருந்தது, ஒரு 25 டிக்கெட்டுக்கு மேலே இருந்தது. ஸோ வாங்க கோயம்புத்தூரில் எவ்வளோ பேர் ஏறுறாங்க அப்படின்றத பார்ப்போம். நமக்கே வந்து ரொம்ப இதாக இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட் டைம் FDF ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்பவே சூப்பராக இருக்குது. வாங்க ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணி போகலாம். கைஸ் அண்டர்சோருக்கு அப்படியே அடுத்து பார்த்தீங்கன்னா ஏசி 2 டயர் கொடுத்துருக்காங்க. உள்ளே போய் பார்ப்போம். இதுவுமே வந்து பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. அந்த பெயிண்டிங் ஸ்மெல் நல்லாவே தெரியுது. ஸோ 2 டயர் ஏசி ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கும், ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும். தேர்ட் ஏசியை கம்பேர் பண்ணுறப்போ 2 ஏசி எப்பயுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். செகண்ட் ஏசி ஒரு நல்ல புது பில்லோ ஒன்று, பெட்ஷீட்டு, அப்புறம் வந்து ஒரு பெட்ஷீட்டு அந்த கீழே விரிப்போம்ல அதுக்கு ஒரு பெட்ஷீட் கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஏசி தாங்க நல்லாயிருக்கும். காட்டன்லாம் கொடுத்துருப்பாங்க, சைடில் வந்து ஸ்க்ரீன்லாம் கொடுத்து நல்லாயிருக்கும். உட்காரத்துக்குமே நல்லாயிருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும் செகண்ட் ஏசி. மக்களே நம்ம இந்த ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 ஏசி கோச் கொடுத்துருக்காங்க. 2 வகையான, அதாவது செகண்ட் ஏசி, இப்போ நம்ம இருக்கோம்ல இது செகண்ட் ஏசி, இது இல்லாமல் 2 தேர்ட் ஏசி கொடுத்துருக்காங்க. மொத்தம் 4 அன்ரிசர்வு, ஒரு செகண்ட் ஏசி, 2 தேர்ட் டயர் ஏசி, அப்புறம் ஸ்லீப்பர் கோச் வந்து பார்த்தீங்கன்னா 9 கோச் கொடுத்துருக்காங்க. வாங்க ஒவ்வொன்றா அப்படியே பார்த்துக்கிட்டே போகலாம். மக்களே இப்போ தேர்ட் ஏசி போகலாம். அப்படியே கண்டினியூவாக தான் இருக்குது தேர்ட் ஏசி. தேர்ட் ஏசி ஸோ நமக்கு அப்படியே ஸ்லீப்பர் இருக்கிற மாதிரி, ஆனால் அது பெட்டு கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். இதில் வந்து அந்த ஸ்க்ரீன்லாம் இருக்காது, நல்லா இருக்கு பாருங்கள். பெட்ஷீட்டு அதே தான் அதில் வந்து ஸ்க்ரீனில் இருக்காது. மற்றபடி இதுவுமே ஒரு நல்ல கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும் தேர்ட் ஏசி. மக்களே பார்த்தீங்கன்னா லட்டு இன்னைக்கு முதல் நாள் அப்படின்றதுனால எல்லா பேசஞ்சருக்குமே வந்து லட்டு கொடுத்துருக்காங்க. சர்ப்ரைசிங். இந்த ஜேர்னியை நம்ம ஸ்வீட்டோடு ஆரம்பிக்கிறோம். ஸோ இன்னொரு 10 நிமிஷம் இருக்குங்க நம்ம ட்ரெயின் எடுக்க. கைஸ் நம்ம மேட்டுப்பாளையத்துலேருந்து ட்ராவல் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இன்றைக்கி நான் வந்து சோலோவாக ட்ராவல் பண்ணல, இதுதான் ஃபஸ்ட் டைம் இவ்வளோ பேர்த்தோட ட்ராவல் பண்ணுறேன். சத்யா ப்ரோ, தாமு ப்ரோ, நவீன் ப்ரோ, மைக்கேல் ராஜ் ப்ரோ, அப்புறம் அர்கேஷ், அரவிந்த் ப்ரோ, அப்புறம் சமி, எல்லாத்தோட தான் ட்ராவல் பண்ணுறோம். கிட்டத்தட்ட ஒரு 8 பேர். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வரிசை எல்லாத்துக்கும் ஒவ்வொரு கோச்சாக இருக்குது. S3, S5, S6 அப்படியே வரிசை எல்லாத்துக்கும் ஒரே கோச்சாக இருக்குது. இன்றைக்கி செம்ம ஃபன்னோட தான் ட்ராவல் பண்ண போகிறோம். எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல, வாங்க போவோம். கரெக்டாக 7:35க்கு நம்மளோட ஜேர்னி ஸ்டார்ட் ஆயிடுச்சு மக்களே. மேட்டுப்பாளையத்துலேருந்து தூத்துக்குடிக்கு கிளம்பியாச்சு. நமக்கு இன்றைக்கி என்டர்டெயின்மெண்ட்டே எல்லா கோச்சிலும் இருக்காங்க. எல்லாம் ஒரே கோச்சில் தான் உட்கார போகிறோம் இப்போதைக்கு கோயம்புத்தூர் வரைக்கும். அதுக்கப்புறம் தான் அப்படியே ஜாலியாக ஒவ்வொருத்தவங்க அவங்க கோச்சுக்கு போவோம். ஸோ ட்ரெயின் டிபார்ச்சர் ஆகிறது வீடியோ இருக்கான்னு சொல்லி அப்படியே வெளியே வந்து பார்த்துட்டு இருக்கோம். வாங்க. ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது மக்களே. ஏன்னா இதுவரை நான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி FDF ட்ராவல் பண்ணுறது. ஸோ பாருங்கள், மாலை ஆகா பயங்கரமாக இருக்குது மக்களே. மேட்டுப்பாளையம் கைஸ், டாய்லெட் பார்த்தீங்கன்னா நீட் அண்ட் க்ளீனாக இருக்கு. ஒரு இந்தியன் ஒரு வெஸ்டர்ன் கொடுத்துருக்காங்க. எல்லா கோச்சிலும் தான் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கு. கைஸ்
நம்ம ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் எடுத்த காம நேரத்திலே அடுத்த ஸ்டேஷனில் நிப்பாட்டிட்டாங்க. அதாவது காரமடை ஸ்டேஷனில் தாங்க ட்ரெயின் நிற்குது சிக்னல் இஷ்யூனால. நமக்கு வந்து அஃபிஷியல் ஹால்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் தாங்க. ஃபுட்டுமே அங்கே தான் பிளான் பண்ணியிருக்கோம். இந்த ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஃபாஸ்ட் கேட்டகரியில் வராது, எக்ஸ்பிரஸ் கேட்டகரியில் தான் வரும். ஒரு 10 மினிட்ஸ் டிலேவாக காரமடை ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கிளம்பியாச்சு. சிக்னல் கிளியரன்ஸ் கொடுத்துட்டாங்க, வண்டி எடுத்தாச்சு. ஓகே, கோயம்புத்தூர் நார்த் வந்தாச்சு மக்களே. நமக்கு இங்கே ஸ்டாப்பிங் கிடையாது, ஸ்லோவாக அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. கோயம்புத்தூர் தான் நமக்கு ஸ்டாப்பிங்கு. ஸோ 8:30 கோயம்புத்தூர். ஸோ டைமிங் நிறைய ஸ்லாக் டைம் இருக்குது, அதனால தான் சிக்னலில் நின்றாலும் ஸோ ரீச் பண்ணிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 2-3 நிமிஷத்துலேயே ரீச் ஆயிடுவாங்க. 10 நிமிஷம் ஏர்லேயே போயிடுவோம்னு நினைக்கிறேன். கன்னியாகுமரி டு புனே, கன்னியாகுமரி புனே எக்ஸ்பிரஸ். கோயம்புத்தூருக்குள்ளே என்ட்ரி ஆகிறோம் மக்களே. ஸோ 8:25 ஆகுது. மூணார் பிளாட்ஃபார்ம் தான் ஆப்பில் போட்டிருந்தது, எந்த பிளாட்ஃபார்ம் வருதுன்றது தெரில. ஏன்னா இது ஃபஸ்ட்டு ரன்னிங் அப்படின்றதுனால அஃபிஷியலாக தெரில. வேப் 4, வேப் 7 வாவில் வந்தாச்சு மக்களே. கோயம்புத்தூர் ஃபுட்டுங்க தான் வாங்கணும். பாருங்கள், டே 1 நம்ம ஊரில் மட்டும் ட்ரெயினுக்கு வந்து எப்பயுமே வந்து டிமாண்ட் இருக்க தாங்க செய்யும். நல்ல ஒரு க்ரௌடு. ஆக்சுவலாக வந்து ட்ரெயின் ஃபுல்லாக ஆகலை, ஏன்னா டே 1 அப்படின்றத. நெக்ஸ்ட் வீக் டிக்கெட் பார்த்தேன். நெக்ஸ்ட் வீக் டிக்கெட் இப்போ வரைக்கும் இன்றைக்கி பார்க்குறப்ப 5 டிக்கெட் தான் அவைலபிளே இருந்தது, அதுவுமே ஃபில் ஆகிடும். கோயம்புத்தூர் இயர்லியாக நம்ம கோயம்புத்தூர் ஜங்ஷன் ரீச் பண்ணியாச்சுங்க. ஸோ அந்த சொன்ன மாதிரி தான் ஃப்ளாக் டைலும் நிறையா இருக்கிறதுனால அங்கங்கே சிக்னல்ஸ் நின்னாலும் நமக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் வராங்க, அதாவது சீக்கிரமாக வந்துடுறாங்க. நமக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டு வாங்கணும். ஏன்னா இங்கே விட்டால் வேறு எங்கேயும் ஃபுட்டு நம்மளால் வாங்க முடியாது, ஏன்னா நம்ம போகிற ரூட் அப்படி. ரூட்டு பார்த்திங்கன்னா நான் சொல்லிடுறேன். இங்கேருந்து நமக்கு மேட்டுப்பாளையத்துலேருந்து கோயம்புத்தூர் வந்துடுமா. கோயம்புத்தூர்லேருந்து பார்த்திங்கன்னா பொள்ளாச்சி, உடுமலைப்பேட்டை, பழனி, ஒட்டஞ்சத்திரம், திண்டுக்கல் போய் திண்டுக்கல்லேருந்து மதுரை, அந்த நம்ம கோயில்பட்டி வழியாக நம்ம தூத்துக்குடி போகிறோம். ஸோ இதுக்கு நம்ம ஃபுட்டு வாங்கணும், டைம் வேறு இல்லை. ஃபுட்டை வாங்கிட்டு கண்டினியூ பண்ணுறேன். இட்லி தோசை புரோட்டா சப்பாத்தி இருக்குது. இன்னொரு தோசை ஒன்று கொடுத்துருங்க. இன்னொரு தோசை ஒன்று கொடுத்துருங்க. தோசை ஓகே.
தோசை. மக்களே எனக்கு தோசை வாங்கிட்டோம். ஸோ பசிக்குது. மதியம் சாப்பிட்டது மிச்சத்தை சாப்பிட்டுட்டு கண்டினியூ பண்ணுறேன் உங்களுக்கு. ஏன்னா டைம் இருக்குது. டிபார்ட்டிங் சாப்பிட்டு எடுத்துகிட்டு போய் சாப்பிடணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கிணத்துக்கடவுன்னு ஒரு ஸ்டாப் இருக்குது. ஸோ கிணத்துக்கடவு அதுக்கப்புறம் தான் பொள்ளாச்சி. ஸோ வாங்க போகலாம். ஆன் டைமுக்கு நம்ம கோயம்புத்தூர் ஜங்ஷன்லேருந்து கிளம்பியாச்சு. சேர் ரேக்ஸ் உள்ளே வருதுங்க. எம்டி ரேக்ஸ் இப்போ தான். சரிங்க, நான் போய் சாப்பிட்றேன். சாரி கைஸ், நம்ம வாங்கின ஃபுட்டு சொன்னோம்ல. ஸோ நானும் சமயம் வந்து தோசை வாங்கிட்டோம். ஸோ வந்து தாமு வந்து புரோட்டா, அப்புறம் நவீன் வந்து சப்பாத்தி. புரோட்டாவும் சப்பாத்தி 50, தோசை 40. புரோட்டாவும் சப்பாத்தி 50 இவங்க வந்து அங்கேயே சாப்பிட்டாங்க. ஸோ நம்ம 4 பேர் மட்டும் தான் அங்கேயே சாப்பிடணும். சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கைஸ் இப்போ தான் சாப்பிட்டேன். ஸோ தோசை நல்லாவே இருந்துச்சு. கோயம்புத்தூர் ஜங்ஷனில் வாங்கினது ஃபுட்டு ரொம்ப நாளுக்கு அப்புறம் ரயில்வேல ஒரு நல்ல ஃபுட்டாக இருந்தது. வேறு யாரும் சாப்பிட்டேன். 2 தோசை தண்ணி குடிச்சா வேறு கின்னு ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா போத்தனூர் ஜங்ஷன் தாண்டி போய்ட்டுருக்கேன். கோயம்புத்தூர் போத்தனூர் இருக்குல்ல, போத்தனூர் தாண்டி போய்ட்டுருக்கோம். அடுத்து கிணத்துக்கடவு தான் அடுத்த ஸ்டாப்பிங்க. இடையில ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டு, அதனால பெரிய சீன்ஸ்லாம் எதுவுமே பார்க்க முடியாது. அவுட் சைடில் எதுவும் பார்க்க முடியாது. அடுத்து கிணக்குடு ஸ்டேஷனில் தான் கண்டினியூ பண்ணலாம். கிணத்துக்கடவு கைஸ், கிணத்துக்கடவு ஸ்டேஷன் வந்திருக்கோம். கோயம்புத்தூருக்கு அப்புறம் இங்கே தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து நமக்கு பொள்ளாச்சி. இங்கேயே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கிளைமேட்டாக இருக்குது. பொள்ளாச்சியில் சரியான மழை பெஞ்சிட்டு இருக்கான். இங்கேயே நான் போகிறப்பே விண்டோ கட்டில் நிற்கவே முடியல. ஸோ நல்ல ஜில்லுன்னு காற்று வருது. வாங்க அப்படியே ஜாலியாக ஜேர்னி என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். பாருங்க, அங்கே இங்கே அங்கே ட்ரெயினுக்குள்ளே அங்கே ஒரு ஆள், திருப்பி அங்கே ஒரு ஆள். ஸோ சுற்றி சுற்றி அங்கே பாருங்கள், அங்கே 2 பேர். சுற்றி சுற்றி எல்லாம் நம்ம பசங்க தான் நின்றுட்டுருக்காங்க. கைஸ், இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா
செம்மொழியோட ரேக்ஸ் தாங்க. கோயம்புத்தூர்லேருந்து மன்னார்குடி போகக்கூடிய செம்மொழி எக்ஸ்பிரஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சியிலேருந்து கோயம்புத்தூருக்கு பேசஞ்சர் ட்ரெயினாக ரன் பண்ணுறாங்க. ஸோ ரேக் ஷேரிங் இருக்குது. அதனால் இப்போ பொள்ளாச்சியிலேருந்து கோயம்புத்தூர் பேசஞ்சராக வந்து கோயம்புத்தூர்லேருந்து செம்மொழியாக மன்னார்குடி கிளம்பிடுங்க. நமக்கு சிக்னல் கொடுத்தாச்சு மக்களே. அடுத்து நமக்கு பொள்ளாச்சி தான். மக்களே பொள்ளாச்சி கிட்ட வந்துட்டோம். மழை பிரிச்சு எடுக்குதுங்க. சரியான மழை பெஞ்சிட்டு இருக்கு. பொள்ளாச்சி சந்திப்பு. ஒரு 17 மினிட்ஸ் டிலேயோட நம்ம பொள்ளாச்சி ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோம். ஸோ பார்த்துருப்பீங்க, நல்ல மழை பெஞ்சிட்ருக்கு. இங்கேயுமே நல்ல பேசஞ்சர் ஏறுறாங்க. டே 1 அதாவது மொதல் நாளைக்கு இந்த அளவுக்கு இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ட்ரெயின் நல்லா ஃபுல் க்ரௌடாக தான் போகும். ஸோ ரொம்பவே சூப்பரான ட்ரெயின். நான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்கிறேன். நான் டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா தூத்துக்குடி வரைக்கும் தான் போட்டிருக்கேன். 265 ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி. அது வரைக்கும் தான் டிக்கெட் போட்டிருக்கேன். பட் சில காரணங்களால் நான் மதுரையில் இறங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது. ஏன்னா நான் சென்னை ரிட்டன் போகணும். ஸோ ரிட்டன் நான் தூத்துக்குடி போயிட்டு வந்தால் கொஞ்சம் வேலை இருக்கும் சென்னையில். அது பிளான் பண்ணேன், வேலை இருக்காதுன்னு நினச்சேன். பட் வேலை வந்துருச்சு. அதனால் வேறு வழியே இல்லை, மதுரையில் இறங்கி ஆகணுன்ற ஒரு சூழ்நிலை வந்து விட்டது. அதனால் மதுரைக்கு வந்து 1:30க்கு போவோம். ஸோ அதுக்கு முன்னாடி நிறைய ஸ்டேஷன்ஸ் இருக்குது. எல்லாத்தையும் கவர் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம் வாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ட்ரெயின் வந்து எக்ஸ்பிரஸ் அப்படின்றதுனால ஃபேர் ரொம்பவே கம்மி தான். நம்ம மேட்டுப்பாளையத்துலேருந்து தூத்துக்குடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா 265 ரூபா தான் ஸ்லீப்பரில் கொடுத்துருக்காங்க. அதே வந்து நீங்கள் அன்று சொல்ல போகிறது வந்து 140ன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து வந்து தேர்ட் ஏசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 700 ரூபா வரும். அப்புறம் செகண்ட் ஏசி வந்து 1000 ரூபா வரும். அவ்வளோதான். ஏன்னா ஃபஸ்ட் ஏசி இதில் கிடையாது. அவ்வளோதான், ஃபேர் ரொம்பவே கம்மி தான். பட் இந்த ட்ரெயின் வந்து ரொம்பவே ஒரு சூப்பரான ட்ரெயினாக சொல்லலாம். அந்த சைடு இருக்க மக்களுக்கும் சரி, இந்த சைடுலேருந்து வரவங்களுக்கும் சரி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த சைட்லேருந்து ஊட்டி இங்கிட்டு வரவங்களுக்கும், இந்த சைட்லேருந்து ஒர்க் பண்ணுறாங்க, அந்த ஐடி பீப்புளாக அங்கே ஒர்க் பண்ணுறாங்க கோயம்புத்தூரில். ஸோ அவங்க ரிட்டன் ஊருக்கு போகிறதுக்குமே ரொம்ப வசதியான ஒரு இதாக இருக்குது. ரொம்பவே ஒரு சூப்பரான ட்ரெயின் தான் இது. கிளம்பியாச்சு மக்களே பொள்ளாச்சியிலேருந்து. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒட்டன்சத்திரம், பழனி இப்படி வரிசையாக இருக்குது. நான் ஒரு பிளான் பண்ணிட்டு வந்தேன். ஸோ இது வரையும் நம்ம ஜேர்னி பண்ணிட்டு நம்ம கொஞ்சம் உடுமலைப்பேட்டை, ஸோ அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட சொல்லிட்டு தூங்கிட்டு அடுத்து நம்ம மதுரை தாண்டி எந்திரிச்சு நம்ம கோயில்பட்டி அந்த எல்லாம் கவர் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன். பட் என்ன பண்ணுறது, மதுரையில் இறங்க வேண்டிய சுச்சுவேஷன் வந்துருச்சு. ஸோ அதனால் எப்படி கவர் பண்ண போகிறேன்றது எனக்கும் தெரியல. ஸோ வாங்க, எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு இருக்கிற எல்லா ஸ்டேஷனுமே கவர் பண்ணிட்டு போகலாம் வாங்க. உடுமலைப்பேட்டை
கைஸ் ஒரு 25 மினிட்ஸ் டிலேவோட நம்ம உடுமலைப்பேட்டை வந்திருக்கோம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா பேசஞ்சர் கொஞ்சம் கொஞ்சம் ஏறுறாங்க. ஸோ நிறைய பேத்துக்கு என்னன்னு தெரில, ஆனால் ஏறிட்டு தான் இருக்காங்க. நம்ம ட்ரெயினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரைமரி மெயின்டெனன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி தாங்க. அதே மாதிரி நமக்கு ட்ரெயினுக்கு வந்து ரேக் ஷேரிங்ன்றதே கிடையாது, செப்பரேட் ரேக் தான் நம்ம மேட்டுப்பாளையம் டு தூத்துக்குடி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பழனி தான் அடுத்த ஸ்டேஷன். இங்கேயும் பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சிட்டு இருக்கு. இங்கே பாருங்கள், சுற்றி மழை தான் பெஞ்சிட்டு இருக்கு. ஸோ நான் ஒரு மரத்தடியில் கரெக்டாக நிற்கிறேன், வேப்பமரம் இருக்குது அதுக்கு அடியில் அப்படி நின்றுட்டு இருக்கேன். அதான் சரி ட்ரெயினுக்குள்ளே ஏறுறாங்க, ஏன்னா மழை வந்துக்கிட்டே இருக்குது. உள்ளே ஏறிட்டு அடுத்த ஸ்டேஷன் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு போகலாம் வாங்க. கிளம்பியாச்சு மக்களே. மக்களே பழனி வந்தாச்சு. அங்கே பாருங்கள் மேலே லைட் இருக்குது, உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல அந்த இடம். ஸோ அதுதான் பழனி முருகன் கோயில். பழனி ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சு. எனக்கு தெரிஞ்சு பழனிக்கு நைட்டு வர ட்ரெயின் இந்த ட்ரெயின் தான் நினைக்கிறேன். ஏன்னா காலையில் அமிர்தா இருக்கும், அப்படி இல்லாட்டி சென்னையிலேருந்து வரும்ல, ஸோ அந்த ட்ரெயின். ஈவினிங் அதே மாதிரி இருக்குது. நைட்டில் இப்போ தான் நான் எனக்கு தெரிஞ்சு பழனிக்கு வண்டி இருக்குன்னு நினைக்கிறேன். கைஸ் பழனி ரீச் பண்ணியிருக்கோம். ஒரு 25 நிமிஷம் டிலே. அந்த டிலே அப்படியே தான் இருக்குது. ஸோ எப்படி பார்த்தாலும் நம்ம மதுரை தூத்துக்குடி போகிறப்ப அந்த ஸ்லாகை வச்சு மேனேஜ் பண்ணிடுவாங்க. ஸோ மதுரை வரைக்கும் தான் என்னால் கவர் பண்ண முடியும், அதுக்கப்புறம் என்னால் கவர் பண்ணவும் முடியாது. ஸோ அதனால் இருக்கிற மதுரை வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேஷனுமே கவர் பண்ணலான்னு பிளான் பண்ணிட்டேன். ஸோ அதனால் எல்லா ஸ்டேஷனுமே கவர் பண்ணிட்டு தான் போகிறோம். இங்கே பெருசாக மழைலாம் பெய்யலைங்க, ஸ்டேஷன்லாம் ஒன்று கொஞ்சம் இதாக தான் இருக்குது, கூலிங்காக இருக்குது, கிளைமேட் நல்லா இருக்குது. பட் மழைலாம் இங்கே இல்லை, பொள்ளாச்சி வரைக்கும் தான் மழை பெஞ்சிட்ருக்கு. அடுத்தடுத்து அப்படியே போய்கிட்டே இருக்கலாம் வாங்க. இப்போ அதனால் நான் ஒட்டஞ்சத்திரம். மக்களே ஒட்டஞ்சத்திரம் ரீச் பண்ணிட்டோம். அதே 25 நிமிஷம் டிலேயில் அப்படியே மெயின்டைன் ஆகிட்டே போயிட்டுருக்குங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து திண்டுக்கல் தான். ஸோ திண்டுக்கல்லில் வந்து நமக்கு ஸ்லாக் டைம் வச்சு கரெக்ட் பண்ணி போயிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா திண்டுக்கலுக்கு அப்புறம் அடுத்த மாதிரி அந்த ஸ்லாக் டைம் வச்சு மேனேஜ் பண்ணிடுவாங்க தான் நான் நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம் வாங்க.
ஒரு 7 minutes ஏர்லியாகவே பார்த்தீங்கன்னா நம்ம மதுரை ஜங்ஷன் ரீச் பண்ணிட்டோம். இடையில வந்து திண்டுக்கல் மட்டும் நான் கவர் பண்ணியிருக்க மாட்டேன், ஏன்னா தூக்கம் வந்துருச்சு. நேற்று ஏர்லி மார்னிங் 3:30க்கு வந்துருச்சு, அதனால தான். ஸோ சூப்பராக இருந்த ஜேர்னின்னு சொல்லலாம். ஸோ ஒரு சூப்பரான ஜேர்னியாக இருந்தது இந்த ரூட்டில். இப்போ என்னென்னா ரொம்ப இதாக இருக்குது, இவங்கெல்லாம் வந்து தூத்துக்குடி போகிறாங்க, நான் மட்டும் மதுரையில் இறங்குற மாதிரி இருக்குது. ஃபுல் ஸ்டிச்சு கவர் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன், பட் முடியல. என்ன பண்ணுவோம், எனக்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்குது, நான் ரிட்டன் சென்னை போகணும், அதனால தான். ஓகே மக்களே, எண்டு கார்டு வந்து நாங்கள் வெளியே வந்து ஸ்டேஷனுக்கு வெளியே வந்து கொடுத்துறேன் மக்களே. பாய் ப்ரோ. ஓகே மக்களே, நம்ம போயிட்டு ட்ரெயின் கிளம்பிடுச்சு. நம்ம வெளியே போயிட்டு ஒரு அவுட்டோர் கொடுத்துட்டு அப்படியே கிளம்பலாம், வாங்க போகலாம். காய்ஸ், மதுரை ஜங்ஷனுக்கு வெளியே வந்தாச்சு, உங்களுக்கு தெரியுதா? ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் போயிட்டுருக்கு, ஸோ அதனால தான் அங்கேருந்து பேசலை. ஓகே மக்களே, ட்ராவல் இதோட பார்த்தீங்கன்னா எண்டு பண்ணலான்னு ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. ஸோ இது வரைக்குமே பண்ண ட்ராவல் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. பாய் மக்களே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.